கருணாநிதியின் 103வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை குரோம்பேட்டையில் நடைபெற்று வந்த 30 நாட்கள் தொடர் அன்னதான திட்டம் நிறைவடைந்தது. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 103வது பிறந்த நாளை ஒட்டி குரோம்பேட்டை அடுத்த செம்பாக்கம் வடக்கு பகுதி அமைப்பாளர் அருண்குமார் ஏற்பாட்டில் 30 நாட்களும் அன்னதான திட்டம் சிறப்பாக நடைபெற்றது. நிறைவு விழாவில் முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி மற்றும் செம்பாக்கம் வடக்கு பகுதி செயலாளர் கருணாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு 500 பேருக்கு கருணாநிதியின் உருவம் பொறிக்கப்பட்ட 1 கிராம் வெள்ளி நாணயங்களை வழங்கினர். தொடர்ந்து 500 பேருக்கு அறுசுவை பிரியாணி வழங்கப்பட்டு அன்னதான திட்டம் நிறைவு செய்யப்பட்டது. கலைஞர் அவர்களின் 103வது பிறந்தநாளை முன்னிட்டு கடந்த ஜூன் 3ஆம் தேதி முதல் இன்று வரை 31 நாட்களை தொடர்ந்து தினமும் 500 பேருக்கு தம்பி அருள் என்ற அருள்குமார் தினமும் ஏழை மக்களுக்கு 500 பேருக்கு உணவளித்தார். இன்று கடைசி நாளாக திமுகவின் மாவட்ட கழக செயலாளர் தாமு அன்பரசன் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி அவர்களும் இங்கே வந்து 500 பேருக்கு கலைஞர் முகம் படைத்த ஒரு வெள்ளி நாணயமும் 500 பேருக்கு அறுசுவை உணவும் வழங்கினார்கள். இந்த மிக சிறப்பான நடந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் தம்பி அருள் இந்த அருள்குமார். எங்கள் தாத்தா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களோட பிறந்தநாள் இந்த ஆண்டு. பிறந்தநாள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கடந்த 30 நாட்களாக டெய்லியும் ஒரு 500 பேருக்கு அறுசுவை உணவு, அன்னதானம் இதெல்லாம் வழங்கப்பட்டு இறுதி நாளான இன்று தலைவர் கலைஞர் அவர்களின் முகம் பொறிக்கப்பட்ட வெள்ளி நாணயமும் 500 பேருக்கு அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது. இதற்கு எங்கள் மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர், வார்டு நிர்வாகிகள், தலைமை கழக உறுப்பினர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த வாதிபுரத்தில் சிறப்பாக அருள்குமார் நல்ல முறையாக 30 நாளும் மனதார சாப்பாடு போட்டு எல்லோருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பிரியாணி டோக்கன் கொடுத்து காயின்ஸும் கொடுத்து எல்லாரையும் நல்லபடியாக வாழ்த்தி அனுப்ப நீடோடி வாழ்க. அடுத்த முறையும் அவர் வெற்றியோடு நிலை காட்டும்.